ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 கலெக்ஷன். அதாவது இந்த செக்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ இந்த செக்மெண்ட் தாண்டி நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், பார்த்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்னுடைய டாப் 5 மூவிஸ் எது அன்னிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவர் டோட்டலாக வந்து 5 ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 5 ஃபிலிம்ஸ், ஃபுல் ஃபிலிம்ஸ். அதாவது இந்த ஆந்தாலஜி ஃபிலிம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து கால்குலேட் பண்ணல. ஸோ அதை தான்னா மொத்தமாக அவர் டைரக்ட் பண்ண படங்கள் 5 படங்கள். ஸோ அந்த 5 படங்களில் எனக்கு பிடிச்ச டாப் 5 நான் வந்து இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ டாப் 1, அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இவரோட ஃபிலிமோகிராஃபியில் எதுன்னா 2019 வந்த கைதி. தமிழில் வந்த ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஃபிலிம். அதாவது எல்லாருக்குமே எல்லா டைரக்டர்ஸை பிடிக்கும். பட் அந்த டைரக்டர்ஸோடைய பர்டிகுலர் ஒரு ஃபிலிம் தான் நமக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஒன் ஃபிலிம் ஆர் 2 ஃபிலிம்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். பட் இது வரைக்கும் வந்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு சொன்னால் அது கைதி தான். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்களில் ரிவ்யூஸ் வைஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படங்களில் ஒன்று தான் இந்த கைதி. 2019 தீபாவளி டைம். ஸோ ஒரு பக்கம் அட்லி விஜய் சாரோடைய பிகில், இன்னொரு பக்கம் லோகேஷ் கார்த்திக் அண்ணாவுடைய கைதி. ஸோ அப்படி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆகி ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அந்த இயருடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்டான ஃபிலிம் தான் கைதி. இந்த படம் தான் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸோடைய அதாவது இந்த படம் தான் அந்த LCU அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பேஸ்மெண்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொன்னேன் அதனால். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் 2022 வந்த விக்ரம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை ஒரு கலக்குன ஒரு ஃபிலிம் சொல்லலாம். அதாவது 2022 அது வரைக்கும் தமிழ் டாப் கலெக்ஷன், தமிழ் ஸ்டேட்டில் டாப் கலெக்டராக இந்த மூவி வந்து பாகுபலி 2. அந்த படம் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிச்சு. ஓன்லி தமிழ்நாடு வரைக்கும். அந்த படத்தோடைய அந்த டார்கெட்டை பிரேக் பண்ணது விக்ரம் படம் தான். விக்ரம் தமிழில் வந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூவி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆல் டைம் ஒரு ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸோடைய 2வது ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம், அந்த ரொம்பவே ஞாபகத்தில் இருக்குது. இன்னும் திருப்பதி சந்தியா தேட்டரில் காலையில் 7:30 மணிக்கு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஷோ. அப்போ தான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில். ஹவுஸ்ஃபுல், ஒரு மிரட்டலான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ சூப்பரான
ஒரு மறக்கவே முடியாத ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த விக்ரம். இந்த படத்தை நான் தியேட்டரில் 3 வாட்டி பார்த்தேன். அப்போதுக்குமே வந்து எனக்கு இந்த படம் திரும்ப பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ டோட்டலி நான் இந்த படத்தை 3 வாட்டி தியேட்டரில் பார்த்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை நீங்கள் எத்தனை வாட்டி தியேட்டரில் பார்த்தீங்கன்னுட்டு. அண்ட் மாநகரம் இதுதான் லோகேஷ் கனகராஜோடைய ஒரு ஃபுல் லென்த் மூவி. இந்த படம் 2017 வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய கதை அண்ட் இந்த படத்தை டோட்டலாக எடுத்த விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் இந்த படத்தோடைய மேக்கிங் பற்றி தான் நிறையா போய் பேசினாங்க. ஒரு சூப்பரான மேக்கிங், ஒரு பயங்கரமான ஒரு படம். ஸோ இன்னொரு நியூ டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் வந்து இந்த மாநகரம் படம் வந்து லோகேஷ் அவருக்கு வந்து இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பேரை வந்து உருவாக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் 2021 பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி படம். அது மட்டும் இல்லாமல் 2021 அந்த டைமில் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்த படம் பார்க்கணுன்னா நிறையா பேருக்கு பயம். ஏன்னா அந்த டைம் வந்து லாக்டவுன், கொரோனா அப்படி இப்படி இருந்ததுனால நிறையா பேர் வந்து தியேட்டர்ஸ்லாம் மூடிட்டு அப்படி ஒரு நார்மலான சுச்சுவேஷன் இல்லை. அந்த டைமில் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகணும்னுட்டு முக்கியமாக தளபதி அவரை சொல்லி இந்த படத்துடைய டீம் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு. சில பேர் இந்த படத்துக்கு மிக்சடு ரெஸ்பான்ஸ்னு சொன்னாலுமே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான். ஜேடி பவானி இது 2 கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ். ரைட்டிங் வைஸாகவே ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் தான் இந்த 2 கேரக்டர்ஸுமே. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு 2 கேரக்டருமே பிடிக்கும். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனிருத் அவருமே இந்த படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருப்பார். பயங்கரமாக இருக்கும். இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட்டான ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் லோகேஷ்க்கு. நெக்ஸ்ட் லியோ. நான் ஏன் லியோ லாஸ்ட்டில் சொன்னேன்னா அந்த படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுதான். ஏன்னா ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது க்ரியேட் ஆகணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அந்த படம் பார்த்து அந்த படம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்ம தியேட்டர்ஸ்லேருந்து வெளியே வரோம் இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நம்ம ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் அந்த படம் நம்மளை அந்த அளவுக்கு திருப்தி படத்துலன்னா அதே நம்ம தியேட்டர்ஸ்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஒரு இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. ஸோ லியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ போனேன் திருப்பதியில் சண்டே தேட்டரில் 5 மணி ஷோ. என் லைஃப்லேயே நான் 5 மணி ஷோ போயிருந்து இதுதான் தடவை. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான க்ரௌடு அந்த தியேட்டரில், ஹவுஸ்ஃபுல். சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. பட் இந்த படத்தில் எல்லாருமே சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தான் நானும் சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இன்னும் பெட்டராக எடுத்துருந்தா ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். பட் என்ன தான் இந்த படத்துக்கு மிக்சட் ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலுமே லியோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூவி. இது வரைக்கும் தமிழில் கலெக்ட் பண்ண ஹையஸ்ட்டு ஃபிலிம், ஹையஸ்ட்டு கலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இந்த படம் தான் இப்போதைக்கு நம்பர் 1. ஸோ ஒரு ஆவரேஜான படத்தை கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் தளபதி அவர் வந்து இந்த படத்தை அவர் மட்டும்தான் இந்த படத்தோடைய ஒரு மொத்தமாகவே இருப்பார். ஸோ லியோ, பார்த்திபன் அந்த 2 கேரக்டருமே இவர் தான். ஸோ இவரோட ஒத்த கேரக்டர் தான் இந்த மொத்த படமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக மாற்றினார் விஜய். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் லியோ இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு போட்டேன். அது எனக்கு தோணுச்சு அப்படி போட்டேன். பட் நிஜமாகவே அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்தான்.
ஸோ இதுதான் லோகேஷ் கனகராஜோடைய இந்த 5 ஃபிலிம்ஸ். இவருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட்டு இவருடைய டைரக்ஷனில் வர படத்துக்கு நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லா படத்துக்குமே வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக கூலி, கைதி 2 அண்டு LCU அந்த செக்மெண்ட்டில் வர நிறைய படங்கள். அடுத்தது இரும்பு கை மாயாவி அப்படின்ற ஒரு படம் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்போதுலேருந்தோ. ஸோ இந்த படத்துக்கும் நான் பயங்கரமாக வெயிட்டிங். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லோகேஷ் கனகராஜ் இவருடைய டைரக்ஷனில் 2 படங்கள் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஒன்று விக்ரம், இன்னொன்று லியோ. உங்களுக்கு இவரோட டைரக்ஷனில் வந்த பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இவர் டைரக்ஷனில் வர எந்த படம் திரும்பவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வர கூலி இந்த படம் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் பர்டிகுலராக இந்த படத்தை சொல்கிறேன்னா, இன்னும் இந்த படத்தில் நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஏன்னா தமிழ்லேருந்து நிறையா பேர், மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு லோகேஷ். ஸோ பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். என்னோடய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். அடுத்தது யாரோடைய எந்த ஒரு ஆர்டிஸ்டோடைய டாப் 5 போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.